ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பஜார். நான் உங்கள் சுரேஷ். நம்ம பட்ஜெட் பஜார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆல்ரெடி நம்ம நிறையா ஸ்டாக்கோட அப்டேட் பண்ணியிருந்தோம் தான். மதுரை சினிப்பிரியா தேட்டர்கிட்ட நம்ம ஷாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 பீஸ் செட்டு, 3 பீஸ் செட்டு, டாப்ஸ்ன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸோடு நம்ம ஸ்டாக் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம அந்தளவுக்கு ஒரு போர்டு கூட வைக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்மக்கிட்ட சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே மூவ் ஆகிருந்தது. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதாவது இந்த வச்சதை மட்டும் ஸ்டாக் கிடையாது, இதுக்கு போக ஒரு 4 மடங்கு அளவுக்கு நம்ம ஸ்டாக் உள்ளேயும் வச்சுட்டு தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். கஸ்டமர்ஸ் எல்லோரும் நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஆன்லைனில் நமக்கு வீடியோ கொடுக்கவே லாஸ்ட் 1 வீக்காக நம்மளால் ஆன்லைனில் வீடியோ கொடுக்கவே முடியலை. அந்தளவுக்கு இங்கே டேரக்ட் சேல்ஸ் இருந்தது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இப்படி இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்மளே எதிர்பார்க்கல. அதாவது இந்த அளவுக்கு ஸ்டாக் காலி ஆகும் அப்படின்ற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அடுத்தடுத்து ஆர்டர் போட சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தோம். பட் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மேலே லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேவே, இந்த சாட்டர்டே சண்டே கூட இல்லை, லாஸ்ட் வீக் சாட்டர்டே சண்டேவே நிறையா கஸ்டமர்ஸ் வந்திருந்தாங்க, நிறைய படியே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் ப்ளஸ் சைஸஸ் எல்லாமே அந்த சாட்டர்டே சண்டேலே, ஈவன் சண்டே கூட முழுசாக இல்லை, சண்டே ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலேயே ஒரு ப்ளஸ் சைஸஸ் எல்லாம் மூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு. ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து நம்மக்கிட்ட ப்ளஸ் சைஸஸே அவ்வளோவா இல்லாமல் இருந்தது. இப்போ ஸ்டாக்லாம் சுத்தமாகவே மூவ் ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் 2000-3000 பீஸ் நம்ம ஹேங் பண்ணி வச்சு உள்ளேயும் அதுக்கு 4 மடங்கான அளவுக்கு ஸ்டாக் வச்சுருந்து நம்ம ஷாப் ஓப்பன் பண்ணியுமே இப்போ ஸ்டாக் இந்த அளவுக்கு காலியாக வச்சுருந்த அளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இது இன்றைக்கி நம்ம காலைல வீடியோ எடுத்திருந்தது. ஸோ இந்த அளவுக்கு காலியாக இருக்கிற அளவுக்கு ஸ்டாக் வந்து மூவ் ஆயிடுச்சு. இப்போ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ அதுக்கான அப்டேட்டாக தான் நம்ம இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ கலெக்ஷன்ஸ் அடுத்தடுத்து நம்ம திரும்ப அதே ப்ரைஸ்க்கே தான் கொடுக்குறோம். ப்ரைஸை ஏற்ற கொள்ளலாம் இல்லை, அதே ஆஃபர் ப்ரைஸ்க்கு நம்ம திரும்பியும் ஆஃபர் கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம என்ன ப்ரைஸு கொடுத்தோமோ, அதாவது நம்ம 150லேருந்து ஆரம்பித்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சைடு ஓப்பன்லாம் நம்ம 180 கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 2 பீஸ் செட்டு 350 கொடுத்துருந்தோம். 3 பீஸ் செட்டு 500 கொடுத்துருந்தோம். அதே ப்ரைஸ்க்கு நம்ம திரும்ப கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கு சைடு ஓப்பனும் 3 பீஸ் செட்டும் மட்டும் வந்திருக்குங்க. ஸோ சைடு ஓப்பனில் மட்டுமே எவ்வளோ கலெக்ஷன்ஸ்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு பண்டல்லையே 300 பீசஸ் இருக்குது. இந்த மாதிரி சைடு ஓப்பனில் மட்டுமே அந்த 180 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கே நம்ம இவ்வளோ ஸ்டாக் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதிலேயே ஒரு 5 பண்டல் கிட்ட வந்துருக்கு. ஸோ அவ்வளோ ஸ்டாக்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிப்போம். நேரடியாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 180 டாப்ஸ் இப்போ எனக்கு வேணும்ப்பா, எனக்கு ஹோல்சேலாக வேணும். ஹோல்சேலுக்கு நம்ம இதே ப்ரைஸ் தான் கொடுக்குறோம், ரீட்டெயிலுக்கு இதே ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ப்ரைஸே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் ரீட்டெயில் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் 100 பீஸ் எடுத்தாலும் சரி, 1000 பீஸ் எடுத்தாலும் சரி, இந்த 180 ருபீஸ்க்கு நம்மளால் குறைக்க முடியாது. நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் அந்த 180 பீஸஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து பார்க்குறது 3 பீஸ் செட்டுங்க. டாப், பாட்டம், ஷால் இந்த மாதிரி சுடிதார் செட்டாகவே வரும். இதில் ஓவர்லாக் ஸ்டிச்சிங்கும் இருக்கும், இன்டர்லாக் ஸ்டிச்சிங்கும் இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் 180 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுற டாப்ஸில் முதற்கொண்டு நம்மக்கிட்ட இன்டர்லாக் ஸ்டிச்சஸோட ஓவர்லாக் ஸ்டிச்சஸோட தான் வந்துடும். ஸோ இந்த 3 பீஸ் செட் வந்து உங்களுக்கு 500 ருபீஸ்க்கு கொடுக்குறோம். ஸோ இதுக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாக் இப்போ தான் வந்திருக்கு. ஸோ நம்ம இதை ஹேங்கரில் மாட்டி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இருந்தாலும் முன்னாடி வரணும் அப்படின்றவங்க நீங்கள் முன்னாடி வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைடு ஓப்பன் டாப் நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டயத்துக்குள்ளேயே நம்ம சைடு ஓப்பன் டாப் எல்லாமே டிஸ்பிளே பண்ணியாச்சு. இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டயத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டயத்தில் நான் சைடு ஓப்பன் மாட்டிட்டேன். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிற டயத்துக்குள்ள 3 பீஸ் செட்டுமே நேரடியாக மாட்டிடுவோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நல்ல மார்ஜினுக்கு சேல் பண்ண முடியும். நீங்கள் 500க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் தாராளமாக 1000 ருபீஸ் வரைக்கும் கூட சேல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டியில் பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸோட கொடுக்குறோம். ஸோ இப்போ கவரோட இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது. நான் இந்த ஒரு பீஸஸையும் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணியும் காட்டலை. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காமிச்சு டிஸ்பிளே பண்ணேன் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ நாள் நம்ம லேடிஸ் ஐட்டம்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். முன்னாடி சாரீஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஸ்லிப்பர்ஸில் ஆரம்பிச்சு இந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நேரடியாக வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க, மென்ஸ் வியர் கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ மென்ஸ் வியருமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. அடுத்தடுத்து மென்ஸ் வியருமே வந்துடும். இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிரிண்டட் ஷர்ட்ஸ் எல்லாமே இது லைக்ரா மெட்டீரியல் மாதிரி வரக்கூடிய மெட்டீரியல். ஸோ இதில் எல்லா சைஸஸுமே இருக்குது. XXL சைஸ், எஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வெறும் 185K கொடுக்குறாங்க. 185K இந்த அளவுக்கு ஒரு ஷர்ட்ஸ் ஸ்டாக் பண்ணியிருக்கோம். இனிமேல் கலெக்ஷன்ஸ் வருது. அதாவது ஃபார்மல் ஷர்ட்ஸும் சரி, உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் மாதிரியான ஷர்ட்ஸும் சரி, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸும் சரி, ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே வருது. இது இப்போதைக்கு நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஹேங் பண்ணியிருக்கோம். இதுவே பாருங்கள், ஒரு 500 பீஸ்க்கு மேலே ஸ்டாக் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஜஸ்ட் 185 தான். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, பிரியா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினிப்பிரியா தேட்டருக்கு பக்கத்தில் தாங்க. சினிப்பிரியா தேட்டர்லேருந்து ஒரு 2 பில்டிங் தான். சினிப்பிரியா தேட்டரை ஒட்டி இப்படி ஒரு ஸ்ட்ரீட் போகும், குருவிக்காரன் 2nd ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்தீங்க அப்படின்னா சினிப்பிரியா தேட்டரோட பேக் கேட் வரும்.
அந்த பேக் கேட்டுக்கு அடுத்து ஒரு 2 பில்டிங் தான் மணிராம் மண்டபம். 2 பில்டிங் போனதுமே இந்த மாதிரி மணிராம் மஹால்னு இருக்கும். அந்த மணிராம் மஹாலில் தாங்க நம்ம ஷாப் வச்சுருக்கோம், பட்ஜெட் பஜார் அப்படிங்கிற நேமில். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கடல் மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதுவே நீங்கள் அண்ணா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றீங்க அப்படின்னா இது தாங்க அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில். ஸோ அண்ணா பஸ் ஸ்டாண்ட் அதாவது நீங்கள் ஆரப்பாளையத்தில் வந்து வந்தீங்கன்னா உங்களை அந்த பக்கம் நிப்பாட்டுவாங்க. அதில் வந்து நீங்கள் இந்த ரோட்டில் வரணும். வந்தீங்கன்னா இந்த மாதிரி ராஜேஸ்வரி ஹோட்டல் இருக்கும். ராஜேஸ்வரி ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு அடுத்த பில்டிங்கில் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ரினோவேட் ஒர்க் போய்கிட்டு இருக்கும். அந்த பில்டிங்கை ஒட்டியே இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் கட் ஆகும். இந்த லெஃப்ட்டில் நேராக வந்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட கடைக்கு வரலாம். ஸோ சினிப்பிரியா எல்லாம் தெரியல அப்படின்னாலும் யார்ட்டையும் சினிப்பிரியா தேட்டருக்கு எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா இந்த பாதையை காட்டுவாங்க. இந்த ராக்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ராக்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்து ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல். அந்த டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நம்மளோட கடை பட்ஜெட் பஜார்.